இன்றைக்கி வீட்டில் தான் குக்கரில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் நல்லா உருகுனதும் நம்ம தாளிப்புக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பெரிய சைஸு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும், வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்க போகிறோம். கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோட ஈரப்பதம் நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம கிளறி விட்டால் போதும். இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துருக்கேன், 1 கப்பு தயிர், இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மட்டனையும் இப்போ சேர்த்துக்க போகிறோம். மட்டன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மட்டன் நம்ம வேக வைக்க போகிறோம். இதுக்கு ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இது ஏற்கனவே மட்டனில் இந்த தண்ணி வெளியில் வந்திருக்கு. இது கூட நம்ம 1 டம்ளர் மட்டும் அரிசி கழுவின தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஏற்கனவே 1 டம்ளர் ஊற்றியாச்சு. மீதி 5 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அரிசி போட போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோன்னே அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் நான். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு.
இப்போ குக்கர்லேயே வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை வேறு பாத்திரத்தில் நீங்கள் மாற்றுறதா இருந்தாலும் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம ஆனியன் ரைத்தா, அவிச்ச முட்டை வச்சு சாப்பிட்டா இந்த மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.